வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நிறைய பேர்த்துல கேட்டால் அவங்களுக்கு கிராமம் பிடிக்குமா நகரம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நகரம் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ இருந்த ஆரம்பகட்ட காலங்கள் தான் கிராமம் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அதனால் நகரமா கிராமமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் நகரமா கிராமமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறந்தது எல்லாமே தூத்துக்குடி மாவட்டம், அதாவது நகரம் தாங்க. தூத்துக்குடியில் உள்ள கிராமமும் கிடையாது, தூத்துக்குடி டவுனே தான். தூத்துக்குடியே தான் என்னுடைய ஊர். ஃபுல்லாகவே அதாவது ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் வாழ வேண்டியவங்க தான். ஆனால் அந்த சொத்து தகராறால் நாங்கள் எல்லாருமே தனித்தனியாகவே, அதாவது எனக்கு எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவங்க 4 பேர், 2 அத்தைங்க. ஆனால் யாருமே பேச மாட்டாங்க. எல்லாருமே இந்த சண்டை அப்படிங்கிற, அதாவது சொத்து அப்படிங்கிற அந்த பிரச்சனையாலேயே பேச்சுவார்த்தை எல்லாமே இருந்தாங்க. அவங்கவுங்க தனித்தனியாக அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அக்காவும் தான். நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே இந்த கிராமம் அப்படின்னா என்னங்கன்னே எனக்கு தெரியாதுங்க. இதாவது எங்கள் அம்மா பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம், உள்ளே மடத்தாக்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் தாங்க. ஆனால் எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனதே கிடையாது. 10th படிக்கிறப்போ ஒரே ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அங்கே ஃபுல்லாகவே காடு தான். அந்த அளவுக்கு அழகான ஒரு கிராமமா அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. அதனால் திரும்பவும் ஒரே ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போயிட்டு திரும்ப வந்துட்டோம். அதனால் கிராமத்தினுடைய அழகு, கிராமம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாமல் வளர்ந்தவங்க நான். ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்காக தான் நான் கிராமத்துக்கு வந்தேன். வந்த உடனே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகு, மக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இருந்தாலும் என்ன அப்படின்னா கிராம வாழ்க்கை அவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கிராமத்து வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து திருமணமாக ஆனது. ஆனால் என்னுடைய திருமணத்திற்கு பிறகு நான் கற்றுக்கொண்ட நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்களே கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு காடு சொல்லுவாங்க இல்லையா, வயக்காடு, அந்த காட்டில் எப்படி அந்த வரப்பில் நடந்து போகணும் அப்படிங்கிறது கூட தெரியாதுங்க. இங்கே நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அந்த வரப்பில் எப்படி நடக்கிறது, சோள பயிர் எப்படி அறுக்கிறது, அதாவது தண்ணி பாய்ச்சறது எப்படி, காட்டுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அது எப்படி, ஆடு மாடு இவங்களுடைய வளர்ப்பு, குறிப்பாக மாடு பால் கறக்கிறது பார்த்திங்களா, இது எல்லாமே, இந்த தொழில் எல்லாமே நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் பல தொழில்களையும் கற்றுக்கிட்டனோ, அதே அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டத்திலிருந்து மீள்வது எப்படி, மன தைரியம், மற்றவர்களை பார்த்து எப்படி நடக்கணும், மனிதர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே நான் கிராமத்தில் தாங்க கற்றுக்கிட்டேன். உண்மையிலேயே சொல்கிறேன், கிராமம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு பூஞ்சோலை மாதிரிங்க. நிறைய பேர் இந்த கிராம வாழ்க்கையை மிஸ் பண்ணியிருப்பாங்க. நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, என்னட்ட கேட்டால் நகரமா கிராமமான்னு கேட்டால் கிராம வாழ்க்கை தான் அழகு அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு கிராம வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.